டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், தனியார் மயமாக்கல், முதலீட்டினை திரும்ப பெறுதல், இதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம முதலீடு. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முதலீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். அந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ரிட்டர்னா எடுக்கிறது, அது பேர் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், எக்கானமியில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இப்படிங்கிற பாலிசி அப்படிங்கிறது என்ன, இதில் இருந்து என்ன கேள்விகள்லாம் வரலாம். ஸோ இதை நம்ம பார்ப்போம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பிஎஸ்யூஸ், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்க்கணும். பப்ளிக் செக்டர் யூனிட் அப்படிங்கிறதுனா அரசினுடைய, கவர்மெண்ட்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை தான் நம்ம பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பிஎஸ்பிஸ், உதாரணத்துக்கு எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, இதை போன்ற அரசு வங்கிகள். அது இல்லாமல் எண்ணெய் நிறுவனங்கள், ஆயில் கம்பெனிஸ், உதாரணத்துக்கு பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இதை போன்ற எண்ணெய் நிறுவனங்கள். இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பெரும்பாலும் இந்தியாவில் அரசினுடைய ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். இதெல்லாம் தான் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பப்ளிக் செக்டர் யூனிட்ஸை நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பல பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், அரசு நிறுவனங்கள் நஷ்டத்தில் ஓடுது. இப்போ ப்ரைவேட் செக்டர் போன்று பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் லாபத்தை மட்டுமே ஒரு மெயினான ஒரு கோலாக வச்சு அதை நடத்துறது கிடையாது. பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஏன் நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்ம சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான முக்கியமான கூட்ஸ், எண்ணெய், அதே போல் வங்கி சேவை, நிதி உதவி, இதை மாதிரி ஒரு முக்கியமான அத்தியாவசிய தேவைகள்லாம் கவர்மெண்ட் மூலமாக எடுத்துகிட்டு போனோம். இதில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இதனுடைய கட்டுப்பாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும். அதே போல் இதை போன்ற கூட்ஸ் எல்லாம், சர்வீசஸ் ஒரு மானிய விலையில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த பிஎஸ்யூஸ். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஸ்யூஸ்னால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. முக்கால்வாசி பிஎஸ்யூஸ் வந்து நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் ஊழல் அதிகமாக இருக்குது. இது ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப், ஒரு என்டர்பிரைசிங் நேச்சரில் இது நடக்காமல் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியாக, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு அரசு நிறுவனமாக நடந்துகிட்டு இருக்குது. இதனால் இதில் இன்னெஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. இதில் அரசு முதலீட்டு பண்ணுற பணத்தை கம்பேர் பண்ணும்போது அதில் ரிட்டர்னாக எடுக்கிற லாபம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. இதனால் கவர்மெண்ட் மக்களுடைய வரிப்பணம் வந்து வீணாக அரசு நிறுவனங்களில் முடங்கி கிடக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக். இதை சரி செய்வதற்காக கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த பாலிசி தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மற்ற நாடுகளே நடைபெற்று இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த 1999க்கு அப்புறம் வந்து அந்த என்டிஏ கவர்மெண்ட் இதை மும்மரமாக எடுத்து செஞ்சாங்க. சரி, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிறுவனம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அரசு நிறுவனம்னு நம்ம எதை சொல்கிறோம்னா, எந்த ஒரு நிறுவனத்தில் அரசின் பங்குகள், அந்த ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 51% அண்ட் அபோவ் இருக்கோ, அதுதான் நம்ம வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த 51% மினிமம் கவர்மெண்ட்னுடைய ஷேர்ஸ் எதுலலாம் இருக்கோ அந்த கம்பெனிஸ்னுடைய ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பகுதியை வந்து ப்ரைவேட் செக்டருக்கு கொடுத்துருவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஷேருங்கிறது ஓனர்ஷிப். அப்போ அந்த ஓனர்ஷிப்பில் ஒரு பகுதியை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் செக்டர்கிட்ட விட்டு கொடுத்துரும். இது பேர் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் இருக்குது. அதில் 90% கவர்மெண்ட்டோட ஷேர் ஹோல்டிங் இருக்குன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா மேற்கொண்டு ஒரு 30% விட்டு கொடுத்துரும். எங்களுக்கு 60% இருந்தால் போதும், 30% நாங்கள் ப்ரைவேட் செக்டருக்கு அந்த ஓனர்ஷிப்பை விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லலாம். இது பேர் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று, அந்த ஓனர்ஷிப்பும் ப்ரைவேட் செக்டர் கண்ட்ரோலில் போகும். இன்னொன்று, அந்த கவர்மெண்ட் கம்பெனியோட அந்த மேனேஜ்மெண்ட்டுமே ப்ரைவேட் செக்டர்கிட்ட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நம்ம இன்டெப்த்தாக நம்ம உள்ளே போக வேண்டாம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது செய்வதன் மூலமாக நமக்கு என்ன நலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நலன் என்னென்னா, மக்களுடைய வரிப்பணம் வீணாக அரசு நிறுவனங்கள் முடங்கி கிடக்குது பதிலாக அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கு, ஒரு சோஷியல் எக்கனாமிக் வெல்ஃபேருக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பணத்தை, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் எடுத்துகிட்டு முக்கியமான சோஷியல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ஸ்கீம், எஜுகேஷன், அதாவது ஸ்கூல் கட்டும், அதே போல் ஹெல்த், சானிடேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த செக்டர்ஸ்க்கெல்லாம் அந்த மணியை யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் ஒரு 30,000 கோடி கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணி இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணால் ரயில்வே லைன் போடும், ரோடு போடும், ஸ்கூல்லாம் கட்டும், ஹாஸ்பிட்டல் கட்டும். அதனால் முடங்கி கிடக்கூடிய அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து மக்களின் நலனுக்காக உபயோகிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ரேஷ்னல், ஃபஸ்ட்டு மோட்டோ ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொரு அட்வான்டேஜ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக
இன்னெஃபிஷியண்ட்டாக ஓடிட்டுருக்கூடிய அந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸோட மேனேஜ்மெண்ட்டை அவங்க வந்து ப்ரைவேட் செக்டர்கிட்ட அழிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ப்ரைவேட் செக்டர் ஜென்ரலாக ப்ராஃபிட் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து கவர்மெண்ட் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எடுக்கும்போது அவங்களோட அந்த மேனேஜரியல் ஸ்டைல் மூலமாகவும் அவங்களோட ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் மூலமாகவும் அந்த கவர்மெண்ட் கம்பெனியை மறுபடியும் லாபத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஒரு அட்வான்டேஜஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதன் மூலமாக ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட்டு கிடைக்கும். வருடம் கவர்மெண்ட் பட்ஜெட் போடும்போது என்ன ஆகிடும்னா அதில் ஒரு டெஃபிசிட் இருக்கும். இந்த பற்றாக்குறையை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு டூலாக யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வருடத்துக்கு கவர்மெண்ட் ஃபிஸ்கல் டெஃபிசிட் 1,00,000 கோடி வருதுன்னா அதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய ஒரு 50,000 கோடியோ ஒரு 60,000 கோடியை வச்சு அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை கொஞ்சம் பிரிட்ஜ் பண்ணுவாங்க. இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் நியூஸில் ரெகுலராக படிச்சிருப்பீங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு வருடத்துக்கும் ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் வைக்கும். 1,00,000 கோடி 1,50,000 கோடி இந்த வருஷம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்கோம். அதே போல் ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா 70,000 கோடி 80,000 கோடி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய பணம் எங்கே போய் சேருதுன்னா நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் NIIFன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டு உள்ளே போய் தான் இந்த மணியை வந்து டெபாசிட் பண்ணி வைக்கும் கவர்மெண்ட். அந்த ஃபண்டிலிருந்து அந்த பணத்தை எடுத்து சோஷியோ எக்கானமிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் அல்லாமல் மற்ற அரசு நிறுவனங்களை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த ஃபண்டை நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ப்ரைவேட் செக்டருக்கு தான் நம்ம மெயினாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதை வந்து ஷேர்ஸை நாம் வந்து விற்கிறோம். அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபருமே அதை நம்ம வந்து ப்ரைவேட் செக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க, கிரிட்டிக்ஸும் இருக்காங்க. சப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடாது, ப்ரைவேட் செக்டரோட வேலை, அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் அரசு நிறுவனங்களை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்ஸ் இதை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் கம்பெனிஸ் மூலமாக தான் மக்களுக்கு போய் சேரக்கூடிய முக்கியமான சேவைகள் கூட்ஸ் போய் சென்றடையுது. அதனால் இந்த குரூஷியல் செக்டர்ஸ்லாம் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேளை ப்ரைவேட் செக்டர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அதை அவங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கேஸஸில் என்ன ப்ரைவேட் செக்டர் பண்ணுவாங்க, MNCs கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனி வாங்கி அவங்க அதை வேறு யாருக்கிட்டையாவது மாற்றி விட்டுடுவாங்க. அதன் மூலம் அவங்க வந்து நிறைய மடங்கு லாபத்தை சம்பாதிச்சிருவாங்க. அதனால் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பேரில் மக்களுடைய சொத்தை வரிப்பணத்தை எடுத்து கார்பரேட்டின் கையில் நீங்கள் விற்காதீங்க அப்படின்னு சொல்கிற சில எக்கனாமிக் கிரிட்டிக்ஸும் இருக்காங்க. அதனால் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை கவர்மெண்ட் ப்ராப்பராக ஒரு லிமிட்டேஷனோட யூஸ் பண்ணால் அது நம்ம நாட்டுக்கு நல்லது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை கார்ப்பரேட் செக்டரை என்ரிச் பண்ணுறதுக்காகவும் மக்களினுடைய வரிப்பணத்தை வீணாகுவதற்காகவும் அது வந்து போச்சுன்னா அது சரியானது அல்ல.